பெங்களூர்லேருந்து மைசூருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து மைசூருக்கு எப்படி போகிறது, தென் எந்தெந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணுறோம், என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பெங்களூர்லேருந்து மைசூர் போகிறதுக்காக காவிரி எக்ஸ்பிரஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். காவிரி எக்ஸ்பிரஸ் ஃப்ரைடே நைட் சென்னையில் கிளம்புனா சாட்டர்டே ஏர்லி மார்னிங் 2:30 போல் ஒயிட்ஃபீல்ட் அண்ட் கிருஷ்ணராஜபுரம் 2:40, தென் 3:30க்கு மெஜஸ்டிக் வந்துடும். ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எர்லி மார்னிங்காக மைசூர் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. காவிரி எக்ஸ்பிரஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பெங்களூர்லேருந்து மைசூருக்கு. நாங்கள் கிருஷ்ணராஜபுரமில் 3:30க்கு போர்ட் ஆனோம். 7 o'clock போல் மைசூர் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போன ட்ரெயின் என்னதான் 30 minutes டிலேயாக வந்தாலும் மைசூர் ஜங்ஷனில் மென்ஷன் பண்ண டைமுக்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. மைசூர் ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா கிளாக் டவர் அண்ட் ஐ லவ் மைசூருங்கிற போர்டெல்லாம் இருக்கும். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக காலையில் 7:30க்கே வந்து ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் மைசூர் விசிட் பண்ண டைம் தசராங்கிறதுனால ஊபர் அண்ட் ஓலா மட்டும்தான் புக் பண்ணால். லோக்கல் ஆட்டோவோட ஃபேர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நாங்கள் போன இடம் தான் ஒரிஜினல் விநாயகா மயிலாரி ஹோட்டல். இந்த ஹோட்டல் 85 இயர்ஸாக மைசூரில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபேமஸான ஹோட்டல். இந்த விநாயகா மயிலாரி ஹோட்டல் மைசூர் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே கரெக்டான லொக்கேஷன் தான் உங்களுக்கு வரும். இந்த ஹோட்டல் மார்னிங் 6:30லேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த ஹோட்டல் இப்போ நியர்பை பிளேஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு பழைய ஹோட்டலில் ரொம்ப க்ரௌடடாக பிளேஸ் கிடைக்காது அப்படிங்கிறதுனால புது ஹோட்டலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த ஹோட்டலில் அவங்க கொடுக்குற தோசை அப்புறம் அதுக்கு கொடுக்குற தேங்காய் சட்னியும் தான் ஹைலைட்டு. கூடவே ஆனியன் ஸ்டஃபிங் அண்ட் பட்டர் வச்சு கொடுப்பாங்க. அதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் தோசை லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஹோட்டலில் தோசை அண்ட் இட்லி மட்டும்தான் கிடைக்கும். என்னடா நெகட்டிவே இல்லாமல் ஒரு ஹோட்டல், அப்படியெல்லாம் இல்லைங்க. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இல்லாததான் இந்த ஹோட்டலோட ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது எனக்கு. எங்கள் 4 பேருக்கான பில்லுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 8:45 போல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ணுறதுக்காக கேப் புக் பண்ணி கிளம்பியாச்சு. மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர்லேயே ரொம்பவுமே ஃபேமஸான செயின்ட் ஃபிலோமினா தேவாலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த தேவாலயத்துக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ என்ட்ரி தான். இந்த தேவாலயம் ஜெர்மனியில் இருக்கிற கொலோன் தேவாலயம் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற இரட்டை கோபுரங்கள் அப்புறம் கிறிஸ்துவோட லைஃபை வர்ணிக்கிற மாதிரி இருக்க கண்ணாடி ஓவியங்கள் இதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தேவாலயம் தான் ஏசியாவிலேயே இருக்கிற ஒன் ஆஃப் த டாலஸ்ட் சர்ச்னு சொல்கிறாங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே 10 o'clock போல் மைசூர் பேலஸ் போயாச்சுங்க. மைசூர் பேலஸுக்கு போகிற வழியில் இங்கே இருக்க நினைவு மண்டபங்கள் தான் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. பட் இந்த டைம் கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். மைசூர் பேலஸில் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது எல்லாருக்குமே. என்ட்ரி டிக்கெட் 120 rupees சார்ஜ் பண்ணாங்க எங்களுக்கு. வீக்கெண்ட் அண்ட் தசராங்கிறதுனால ரொம்பவுமே க்ரௌடடாக இருந்துச்சு. இந்த பேலஸை தான் அம்பாவிலாஸ் பேலஸ்னு சொல்கிறாங்க. இந்த மைசூர் பேலஸ் தான் இந்தியாவோட 2வது அதிகம் பார்வையிடும் டூரிஸ்ட் பிளேஸ் தாஜ்மஹலுக்கு அடுத்துதான் சொல்கிறாங்க. இந்த பேலஸ் 1912 கட்டியிருக்காங்க. அப்போவே இதோட மதிப்பு வந்து 41 லட்சம் ரூபாய். பேலஸ்குள்ள என்னென்ன இருக்கும்னா துர்பார் மஹால், அதாவது பேலஸ்லேயே ரொம்பவுமே பிரம்மாண்டமான மஹால், அப்புறம் கல்யாண மண்டபம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகான இடம், அப்புறம் அந்த காலத்தில் நடந்த தசராவோட டிராயிங்ஸ், மைசூர் அரச குடும்பம் யூஸ் பண்ண வால், வில்லு, பூமராங் இதெல்லாமே இருக்கும். மைசூர் பேலஸில் எடுத்த ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதெல்லாம் வந்து வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். இது எல்லாத்தையும் விட அங்கே இருக்கிற வுட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு 12 o'clock போல் நியர்பையில் இருக்க ஜெகன்மோகன் பேலஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கேயுமே என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு 75 Rs சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த ஜெகன்மோகன் பேலஸை ஆர்ட் கேலரியாக மாற்றிட்டாங்க. இங்கேயுமே இப்போ பெயிண்டிங்ஸ், ஃப்ரெஞ்ச் மியூசிக், கிளாக் அண்ட் பழமையான இசைக்கருவி எல்லாமே இருக்குது. மைசூர் பேலஸ், டெம்பிள், தேவாலயம் இதெல்லாம் ஓகே, பட் என்ஜாய்மெண்ட் மிஸ் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்கள் செகண்ட் ஹாஃபில் சூஸ் பண்ண பிளேஸ் எல்லாமே வந்து போட்டிங், அப்புறம் நைட் மியூசிக், டிஜே இதெல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பாய்.